கோவையின் இதய சிகிச்சை முன்னோடிகளில் ஒருவரும் சிறந்த மருத்துவரும் சமூக நல நோக்கம் கொண்டவரும் ஆவார். கோவை சிங்காநல்லூரில் ஜேகேபி மெடிக்கல் சென்டர் எனும் மருத்துவமனை நிறுவி ஆயிரக்கணக்கான அறுவை சிகிச்சைகளை வெற்றிகரமாக மேற்கொண்டிருக்கும் இவர் வாழ்க்கை முறை மாற்றங்கள் வாயிலாக இதய நோய் வராமல் தடுப்பது குறித்த விழிப்புணர்வை தன்னிடம் ஆலோசனைக்காக வரும் நோயாளிகளிடம் ஏற்படுத்துவதை முதன்மை நோக்கமாக செயலாற்றி வருகிறார். இதற்காக 3 புத்தகங்கள் எழுதியுள்ளார். அவரை தலைமை உரையாற்றுமாறு வேண்டிக் கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். ஓவியர் ஜீவா சொன்ன மாதிரி இந்த மேடைக்கு நான் எந்த விதத்திலையும் பொருத்தமானவும் இல்லை. உலக புகழ்பெற்ற கவிஞர், ஆசிரியர் மற்றும் ஓவியம் போன்ற பல கலையில் சிறப்பானவர் இங்கே இருக்கிற இந்த மேடையில் கண்டிப்பாக நான் ஒரு சாதாரண இதயநல மருத்துவர், இதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை. ஆனால் என்ன இந்த ஆவநாளி குடும்பம் இழுத்ததுக்கு காரணம் சங்கர் தான். நான் அவருக்கு சங்கரன் சுதேன் சமுத்திரங்கிற பேர் எனக்கு அப்புறம் தான் சொல்லி தெரியும். அவர் சங்கர் தான் எனக்கு தெரியும். அவர் கிட்டத்தட்ட 2018 நாங்கள் கடந்த ஒரு 18 வருடங்களாக மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொண்டாடணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் ஜேகே மெடிசன் ஒரு சென்டர் ஆரம்பித்து அங்கே முழுமையாக பெட்டெலாம் கிடையாது, வாழ்க்கை முறை மாற்றம், யோகா, தியானம் பயிற்சி, உணவு மற்ற ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிற கவுன்சிலிங் அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். அதில் அந்த முயற்சியில் ஒரு புக் எழுதலாம். எங்கள் ஓல்டு ஹார்ட் டே வந்து அந்த ஓல்டு ஹார்ட் டே செப்டம்பர் மாதம் வரும். இந்த வருஷத்துக்கு நம்ம ஏதோ ஒரு புஸ்தகம் மூலமாக ஒரு விழிப்புணர்வு கொண்டாடலாம் அப்படின்னு ஒரு புஸ்தகம் எழுதலான்னு நான் யோசித்தேன். அப்போது என்னோடய நண்பர் மறுபடியும் மேஞ்சன் மூர்த்தியா, அவங்க குடும்பத்துக்கு நான் தான் இதயநல டாக்டரு. அவர் அந்த நமது நம்பிக்கையில் நான் மாதம் ஒரு சின்ன கட்டுரை எழுதுறது உண்டு. அவர்கிட்ட போய் இது மாதிரி ஒரு புக்கு வேணும், ஆனால் இந்த டைமில் 3 மாதத்துக்குள்ள அந்த புக்கு வேணும், அது நீங்கள் எப்படியாவது பண்ணி கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டேன். சாரி ஜேகேபி, என்னால் இது இவ்வளோ பெரிய பண்ணுறதுக்கு டைமும் இல்லை, ரெண்டாவது என்னால் முடியாது. ஆனால் எங்களுக்கு எங்களுடைய இதெல்லாம் அவர் தான் வடிவமைக்கிறவர். சுயசமுத்திரன் சங்கர் தான் அவரும் சொன்னார். சங்கர் இருக்கார், அவர் தான் சிறப்பாக வடிவமைத்து புக்கு குயிக்காக பண்ணி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி அப்போ தான் அவரை முதல்ல நான் நெருக்கமாக பழகினேன். அதுக்கு முன்னாடி நான் பார்த்துருக்கேன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. அந்த நாளிலிருந்து இன்ற வரையும் நான் விரும்பின அனைத்தையும் காலதாமதமின்றி இரவு பகலாக எனக்கோசரம் எங்கள் சென்டரு விழிப்புணர்வு கொண்டாடுனதுக்கோசரம் என்னோட அவர் தான் அதிகமாக ஒர்க் பண்ணியிருக்காரு. அவருடைய சிறு வயது இதையும் சில சமயம் என்கிட்ட பகிர்ந்திருக்காரு. ஒரு ஊராக போய் அவங்க அப்பா கூட கவர்மெண்ட் ஜாபில் பல ஊர்கள் போய் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த துறையில் கலை, இலக்கியம், சினிமா துறையில் எனக்கு அவருக்கு ஒரு நாட்டம். நீங்கள் உங்களுக்கு இருக்க இதுக்கு நல்லா பெரிய சாஃப்ட்வேர் கம்ப்யூட்டர் இன்ஜினியர் இப்போ வந்தால் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கலாமே, எதுக்கு இதில் விடிய இப்படி கஷ்டப்படுறீங்கன்னு சொல்கிறது உண்டு. ஆனால் அவருக்கு இதில் தான் ஆர்வம். அவருக்கு எது பிடிக்குதோ அதுதான் எல்லோரும் பண்ணணும். அவங்க குழந்தைங்களுக்கு எது பிடிக்குதோ நம்ம அதை தான் கற்றுக் கொடுக்கணும். ஸோ அப்போ இருந்து இன்று வரை நேரம் காலம் கிடையாது. எப்போனாலும் திடீர்னு எனக்கு ஒரு மீட்டிங் இருக்குது, கொஞ்சம் இந்த ஃபோட்டோ பார்த்து கொடுங்க, இந்த தமிழ் நான் பேசுகிறது கொஞ்சம் அடிச்சு பார்த்து கொடுங்க, சரியாக இருக்கான்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லி கேட்பேன். உடனே அடுத்த நிமிஷம் 5 மினிட்ஸில் எனக்கு பதில் வந்து எல்லாம் வாட்ஸ்அப் மூலம் அனுப்பிச்சிடுவார். ஸோ அதுபோல் என்னோடய 8 ஆண்டு காலத்தில் நான் என்னெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறோம் அதில் பாதி அவர் பங்கேற்றிருக்காரு. அவர் பண்ணி கொடுத்த புதுசு தான் இந்த காக்க இதயம் காக்க. இவர் முழுக்க இவர் டிசைன் பண்ணி பிரிண்ட் பண்ணுறதுக்கு ப்ரூஃப் கரெக்ஷன் நான் சும்மா மேட்ரு பண்ணி வாய்ஸ் இதில் அனுப்பிச்சிடுவேன். அவர் எழுதி கட் பண்ணி கொடுத்து இந்த புஸ்தகம் இது வரலாம் 2018 ஃபஸ்ட்டு பண்ணோம். அதுக்கப்புறம் 19 இன்னொரு அது 10,000 காப்பி செலவாயிடுச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு 10,000 அடித்தோம். 2வது பிரிண்ட்டு, இது 3வது பிரிண்ட்டு இப்போ 2024 பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ இதெல்லாம் முழுமையாக அவருக்கு சேர்ந்தது தான். இது நான் நான் கருத்துக்கள் தான் சொன்னேன், அவர் தான் எழுதினார். அதே போல் இது ஒரு புக்கு புதுசாக எல்லாம் பண்ணலாமே மக்களுக்கு. இதுவும் என்னுடைய அனுபவம். 46 வருடம் கோவை மாநகரத்தில் நான் இருதநிலைய மருத்துவராக இருந்து ஒவ்வொரு நோயாளிகிட்டேருந்து நான் என்ன கற்றுக்கிட்டேன், அதனால் எனக்கு கிடைச்ச அனுபவம் என்ன, இளைய மருத்துவர்களுக்கு என்னென்ன அதிலிருந்து நான் கற்றுக்கிட்ட கேரி ஹோம் மெசேஜ்
என்னங்கிறத சுருக்கமாக ஒரு 24 பேஷண்ட்டை பற்றி எழுதியிருக்கேன். இது வானவராயரையா தான் இதை வெளியிட்டு சிறப்பு பண்ணார். அதே போல் இந்த புஸ்தகம் அங்கே என்ஜிஎம் காலேஜில் சிறப்பாக 3வது எடிஷன் வெளியிடப்பட்டது. ஸோ இது 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 எல்லாமே என்னை ஒரு எழுத்தாளர் ஆக்கியது. நான் எழுத்தாளரும் இல்லை, பேச்சாளரும் இல்லை. இது கொஞ்சம் கொஞ்சம் ஹார்ட்டை பற்றி பேச சொல்லும் தெரியும். ஆனால் இன்றைக்கி அவர் அன்போடு என்னை கூட்டதுனால நான் அந்த அன்புக்கு நான் வணங்கி இங்கே வந்து நிற்கிறேன். ஸோ அவர் செய்கிற இந்த அவனாளி இந்த முப்பெரும் விழாவில் பண்ணுற அவர் காரியங்கள் எல்லாம் கிட்டத்தட்ட 6 வருஷமாக அந்த ஃபஸ்ட்டு இதிலேருந்து புக்கிலேருந்து இது வரலும் கடுமையான உழைப்பு. இந்த டீம் அவனாளி டீம் குழுமம் கடுமையான உழைப்பாளிகள் சொல்ல அவங்களுடைய பர்சனல் ஒர்க்கையும் பார்த்துட்டு விடி இதெல்லாம் பண்ணிட்டுருக்காங்க. இது மிகவும் சிறப்பு. இது போன்ற ஒரு ஆவணாளிங்கிற போல் ஒரு கலை சினிமா இலக்கியத்துக்கோசரம் உலகத்தில் எங்காலும் புக்கு இருக்கா, இது மாதிரி ஒரு அமைப்பு இருக்கான்னு எனக்கு தெரிஞ்சது எனக்கு தெரியல. இதுதான் ஒன் ஆஃப் திஸ் யூனிக் நினைக்கிறேன். ஸோ அவங்க கலைக்கும் இலக்கியத்துக்கும் சினிமாவுக்கும் ஒரு நல்ல விழிப்புணர்வுக்கும் மக்களுக்கு சிறு இளைஞர்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கிற ஆர்வத்தோடு தான் இது சிறப்பாக பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு அவங்களுடைய பாராட்டுக்கள், என்னோடய வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்லாமல் நான் இந்த புக்கெல்லாம் எல்லா மக்களும் கொடுத்தேன். எல்லோரும் வாங்கிட்டு போய் வீட்டில் வச்சுக்கிறாங்க. ஆனால் வச்சுட்டு அடுத்தர் வரும்போது இதுக்கெல்லாம் எல்லோரும் நீங்கள் கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் இருக்குங்க படிங்கன்னு சொன்னால் அடுத்தர் வந்து அதே கேள்வி கேட்பாங்க. ஸோ இதுதான் இப்போ நடக்குது. புக்கு யாரும் படிக்க மாட்டேறாங்க. அதனால் அவர் இப்போ யூடியூப் சேனலில் ஆரம்பிச்சிருக்காரு. இது கண்டிப்பாக நிறைய பேர் பார்ப்பாங்க. அதே போல் இன்று ஒரு புதுசாக ஒரு காக்டெயில்னு ஒரு புக் ரிலீஸ் பண்ணுறாரு. அது நல்லா பேர் ரொம்ப கேட்சியாக இருக்குது. அது என்னென்ன உள்ள இருக்குன்னு அவர் இன்னைக்கு சொன்னார். இருந்தாலும் நான் எனக்கு புரியல. அதையும் இது எல்லாமே ஒரு ஆடியோ புக்கு மாதிரி போட்டிங்கன்னா ஈஸியாக வயசானவங்களும் இளைஞர்லாம் இப்போ 3 நிமிஷத்துக்கு மேலே எதுவுமே கேட்க மாட்டேங்கிறாங்க. ரீல்ஸ் தான் பார்க்குறாங்க. மீது புக்கு எதுவும் ஒன்றுமே போய் சேரல. ஸோ இதெல்லாம் ஒரு ஆடியோ புக்கு மாதிரி போட்டிங்கன்னா எங்கள் மாதிரி வயசானலாம் படிக்க முடியாமல் கஷ்டப்படுறதுக்கு காதில் போட்டு அந்த எல்லாத்தையுமே கேட்டுருவோம். ஸோ இது மாதிரி சின்ன 2-3 வேண்டுதலை சொல்லிக்கிறேன். அதே போல் நான் இறுதி நிலை மருத்துவனால உங்கள் மக்கள்லாம் நிறைய பேர் இளைஞர்கள் இருக்காங்க, வயதானவர்கள் இருக்காங்க. உங்களுக்கு ஒரு என்னோடய அனுபவத்துலேருந்து ஒரு 4-5 அறிகுறியில் டிப்ஸுன்னு சொல்லலாம். அறிவுரைனா யாரும் கேட்க மாட்டேறாங்க. எனக்கு எல்லாம் தெரியும், நீங்கள் என்ன சார் சொல்லுங்க, சின்ன டிப்ஸு. ஸோ அதில் நான் எல்லாத்துக்கும் சொல்கிறது, காலை எழுந்திரிச்சோன்னே இன்றைக்கி உங்கள் ஹார்ட்டை நினைக்கணும். இதில் இன்றைக்கி காலை எழுந்திரிச்சு உங்கள் ஹார்ட் நினச்சிங்களா? எனக்கு தெரிஞ்சு 95% யாரும் நினச்சிருக்க மாட்டாங்க. சங்கர் மேனா என்ன புக் எழுதுனால நினச்சாரோன்னு தெரில. ஸோ யாரும் ஹார்ட் நினைக்கிறதில்லை. ஹார்ட்டு என்னைக்கு நீங்கள் 33 டேஸில் உங்கள் அம்மா வயிற்றில் கருவாக இருக்கும்போது துடிக்க ஆரம்பித்த இருதயம் இந்த நொடி வரை இன்றைக்கி 1 செகண்ட் கூட நிற்காமல் ஓடுது. இது நிறைய பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். அது மாதிரி ஓடுற இருதயத்தை யாரும் நினைக்கிறதில்லை, அதை பராமரிக்கிறதும் இல்லை. இதனுடைய விளைவுகள் என்னென்னா, திடீர்னு ஒரு நாளைக்கு ஏதோ வலியோ அறிகுறியோ வந்து திடீர்னு ஆபத்தான நிலைமையில் தான் இன்றைக்கும் 50 வயசு 60 வயசில் வரும் முதல் செக்கப்புக்கு வர்றாங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப மோசமான நிலைமை தான். இதனுடைய விளைவுன்னா இந்தியா தான் உலக அளவில் WHO சொல்லிட்டு தலைநகரம், எதுக்கு இதய நோயாளிக்கான தலைநகரம். ஸோ எல்லா டிசீஸும் நம்ம தான் ஃபஸ்ட்டு. கிரிக்கெட்லேருந்து இதய நோய் வரலும் நம்ம ஃபஸ்ட்டாக இருக்குது. கிரிக்கெட்னு சொல்லும்போது பெருமையாக இருக்குது. இது மாதிரி இதய நோயின்னு சொன்னால் ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. இதுக்கு தான் இந்த விழிப்புணர்வுலாம் நாங்கள் ட்ரை பண்ணுறோம். ஸோ காலைல எழுந்துச்சுன்னா ஹார்ட் நினைக்கணும், ஆட்டோமேட்டிக்காக விழிப்புணர்வு உங்களுக்கு வரும். இதெல்லாம் சாப்பிட்டா கெடுதி, கண்டிப்பாக நடக்கணும், டென்ஷன் ஆகக்கூடாது அப்படிங்கலாம் எல்லாமே மைண்டுக்குள்ளே இருக்குது. பட்டு வர அன்றைக்கி பார்த்துக்கலாம் அப்படின்னு தள்ளி போடுறாங்க. 2வது உடற்பயிற்சி. கண்டிப்பாக உடற்பயிற்சி இல்லாமல் உங்கள் சாப்பாடு உள்ளே போகக்கூடாது. அன்னன்னைக்கு சாப்பிட்றது செலவு பண்ணால் ஒரு வியாதி வராது, வெயிட் வராது, சர்க்கரை வராது, ப்ரெஷரும் வராது. ஸோ கண்டிப்பாக எக்ஸசைஸ் பண்ணணும். 1 மணி நேரம் நடந்தீங்கன்னா உங்களுடைய வயசு 10 வருஷம் இன்க்ரீஸ் ஆகும். உங்களுடைய 80 வயசு 90 வயசு இருக்கிறவங்களுக்கு இன்னொரு 10 வருஷம் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். ஸோ உடற்பயிற்சிங்கிறது உங்கள் அன்றாட வாழ்க்கையில் ஒரு ஷெடியூலில் 1 ஹவர். நிறைய பேர் எனக்கு நேரமே இல்லை சார் சொல்கிறாங்க. 24 ஹவர்ஸ் கடவுள் கொடுத்துருக்காங்க, ஈக்குவலாக கொடுத்துருக்காங்க. அதில் 1 மணி நேரம் எனக்கு உடம்புக்கு ஒத்துக்கலன்னு சொன்னால் அதெல்லாம் நியாயமே ஒத்துக்கிற மாதிரி எனக்கு ஒத்துக்க முடியாது. இது 3வது வந்து சாப்பிட்ற சாப்பாடு. உணவே மருந்துன்னு அந்த காலத்துலேருந்தே சொல்லியிருக்காங்க. அந்த சாப்பிட்ற சாப்பாட்டில் என்ன இருக்குது, அதில் என்ன நல்லது இருக்குது, என்ன கெடுதி இருக்குது, அதில் என்ன கேலரி இல்லை, என்ன வருமானம் வருது, இதை நம்ம செலவு பண்ணுறோமா அப்படிங்கிற ஒரு
ஒரு அவேர்னஸ் இருந்தாவே சாப்பாடு கட் ஆயிரும். ஸோ அதை அன்னைக்கு சாப்பிட்ற அன்னைக்கு செலவு பண்ணாவே உங்களுக்கு ஒரு வியாதி வராது. 4வது டென்ஷன், ஸ்ட்ரெஸ் தான் மிக முக்கியமான காரணம். இப்போ இளைஞர்களையே மாறி போகிறதுக்கான மிக முக்கியமான இந்தியாவில் வடநாட்டு மேல்நாட்டிலாம் கொழுப்புங்கிறாங்க. கொழுப்பில் நம்பூர் எங்கே 3 வேளை சோறு எல்லாம் இருக்குது, எங்கே கொழுப்பு வரும்? ஸோ அது மேஜர் காது டென்ஷன் தான். அன்றாட வாழ்க்கையில் காலையிலேருந்து படுக்க வரல இருக்கிற பல காரணங்களால் வர்ற டென்ஷன் தான் ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கான மிக முக்கியமான காரணம். ஸோ அந்த டென்ஷனை குறைக்காமல் நம்ம எந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் சர்க்கரை வியாதியோ ரத்த அழுத்தமோ வேறு ஹார்ட் அட்டாக் பேஷண்ட்ஸ்க்கோ அது பூர்ணமாக குணம் கிடைக்காது. ஸோ அந்த டென்ஷன் குறையிறதுக்கான எல்லா வழிமுறைகளையும் கடைபிடிக்கணும். அதில் மிக முக்கியமானது யோகா, தியான பயிற்சி. இதுக்கு ஒன்றும் பெரிய ஸ்பெஷல் பிளேஸில் வேண்டியதில்லை. தியான பயிற்சியில் நீங்கள் சேரில் உட்காந்துட்டே ஒரு நிமிஷம் அப்படியே மைண்டு கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா, இந்த நிமிஷத்தில் மனத்தில் என்ன ஓடுது அப்படின்னு அப்படி யோசிச்சிங்கன்னா 90% நெகட்டிவாக தான் ஓடும். கடந்த காலம், நடக்காத காலம் எல்லாத்தையும் நெகட்டிவ் தான் உள்ளே வந்திருக்கும். அது எல்லாத்தையும் டெலீட் பண்ணிவிட்டு நான் நல்லா இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன், உலகம் நல்லா இருக்கும் எனக்கு அப்படின்னு ஒரு சின்ன பாசிட்டிவ் எனர்ஜி உள்ள ஃபீட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக புத்துணர்வு கிடைக்கும், ஸ்ட்ரெஸ்லாம் குறையும். இதுதான் தியான பயிற்சின்னு பிரம்மகுமாரி சாமி சொல்கிறாங்க. தியான பயிற்சினா போய் தாடி வச்சுட்டு சாமியார் மாதிரி மரத்தில் உட்காந்து அப்படி உட்காரணுங்களும் அது இல்லை. இதுதான் தியான பயிற்சி. இது கண்டிப்பாக எல்லோரும் பண்ணலாம். வயசுக்கு தேவையில்லை. எந்த வயசு குழந்தையிலேருந்து வயசானவர்களும் பண்ணலாம். அதே போல் இன்னும் ஒரே 5வது மிக முக்கியமானது ஸ்லீப். தூக்கம்தான் மிக முக்கியம். 6 மணிலேருந்து 7 மணி நேரம் கண்டிப்பாக தூங்கி ஆகணும். நல்ல தூக்கம் இல்லாதனா நெக்ஸ்ட் டே புத்துணர்வு கிடைக்காது, எனர்ஜி லெவல் குறையும், கான்சன்ட்ரேஷன் குறையும். அந்த தூங்குற டைமை ஒதுக்கி 9 o'clock பெட்டுக்கு போகணும். 9 o'clock போகிறப்ப கண்டிப்பாக டிவி சுவிட்ச் ஆஃப் பண்ணணும், செல்ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணணும், கம்ப்யூட்டரை சுவிட்ச் ஆஃப் பண்ணணும். இதெல்லாம் பண்ணிவிட்டு அமைதியாக சாப்பிட்டுட்டு ஒரு 2 மணி நேரம் காலியான படுக்கணும். படுக்கும்போது அமைதியாக நான் தூங்க போகிறேன்னு மைண்டுக்கு அங்கே உட்காந்துட்டு எதாவது யோசனை பண்ணிட்டுக்கூடாது. கண்டிப்பாக அதுதான் ஓடிட்டுருக்கோம். சீரியல் பார்த்துட்டு சீரியல் இருக்கிற அந்த வில்லெல்லாம் வருவாங்க மைண்டில். ஸோ அதனால் கண்டிப்பாக தூங்கும்போது டிவி ஆஃபாக இருக்கணும், மைண்டை கூல் பண்ணணும். நீங்கள் ஒரு சின்ன லைட் மியூசிக் மாதிரி வேணால் கேட்கலாம், அதுவும் தேவையில்லைன்னா தேவையில்லை. தூங்குறேன்னு நீங்கள் மைண்டு நீங்களே தாராட்டு பாட வேண்டியதான். இந்த 5ஐயும் கடைப்பட்டுனா உங்கள் ஹார்ட்டு 100 வருஷம் கண்டிப்பாக ஓடுங்கிறதுக்கு நான் கேரண்டி. ஸோ வாழ்க நலமுடன். இந்த சிறப்பான இந்த விழாவுக்கு என்னை கூப்பிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. வாழ்க நலமுடன். இந்த புஸ்தகம் உங்களுக்கு வேணும்னா போகும்போது கிடைக்கும். ஏன்னா இந்த புத்தக வெளியீட்டு விழானால நான் இந்த புக்கு விற்கிறதில்ல, எல்லாமே ஃப்ரீ தான். அவருடைய புக்கு தான் இது, வேணால் பெற்றுக்கலாம் நீங்கள். தேங்க்யூ. ஆமாம். ரவீந்திரன் சாருக்கு டாக்டர் ஜேகேபி சிறப்பு செய்கிறார். கவிஞர் சுகுமாரன் அவர்களுக்கு டாக்டர் ஜேகேபி சிறப்பு செய்கிறார். எழுத்தாளர் ஷாராஜ் அவர்களுக்கு ஜேகேபி சிறப்பு செய்கிறார். எழுத்தாளர் கௌஷிக் ராஜன் அவர்களுக்கு ஜேகேபி சிறப்பு செய்கிறார். அடுத்ததாக வெளியீட்டு நிகழ்வுகள். ஆவனாழி யூடியூப் சேனல் வெளியிடப்படுகிறது. திரு ரவீந்திரன் வெளியிட திரு சிஜிஎஸ் மணியன் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார். சுதேசமித்திரனின் 4வது நாவல் காக்டெயில் 2.0 வெளியிடப்படுகிறது. திரு நாஞ்சில் நாடன் வெளியிட கவிஞர் சுகுமாரன் பெற்றுக்கொள்கிறார்.
அடுத்ததாக சிறப்பு அழைப்பாளர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. டாக்டர் ஜே.கே. பெரியசாமி அவர்களுக்கு ஓவியர் ஜீவா அவர்கள் நினைவு பரிசு வழங்குகிறார். அவர்களுக்கு சிறுவாணி வாசகர் மையத்தின் நிறுவனர் அவர்கள் நினைவு பரிசு வழங்கு. நாஞ்சில் நாடன் அவர்களுக்கு சுதேசமித்திரன் அவர்கள் நினைவு பரிசு வழங்குகிறார். கவிஞர் சுகுமாரன் அவர்களுக்கு எழுத்தாளர் போகன் சங்கர் அவர்கள் நினைவு பரிசு வழங்குகிறார். தியாகராஜ் அவர்களுக்கு எழுத்தாளர் ஓவியர் சித்திரன் ரகுநாத் அவர்கள் நினைவு பரிசு வழங்குகிறார். கௌசிக் ராஜன் அவர்களுக்கு ஓவியர் சுந்தரன் அவர்கள் நினைவு பரிசு வழங்குவார்.